தான் வீண். ஏமாற்றப்பட்ட நிலைமை, ஏமாற்றத்தின் நிலைமை, ஏமாற்று போன அனுபவம். என்ன செய்வது? தேவ பிள்ளைகளை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த விடுதலை நாள்ல வந்திருக்கிறவங்களை பார்த்து, இப்படி நீங்கள் ஏமாற்றப்பட ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் காத்திருந்தீர்கள், வருடங்களாய் காத்திருந்தீர்கள், மாத கணக்கில் காத்திருந்தீர்கள், நாட்கள் கணக்கில் காத்திருந்தீர்கள். இன்று நடக்கும், நாளை நடக்கும். ஒவ்வொரு வருடமும் வரும்போது நினைப்போம், இந்த வருடம் இந்த காரியம் நடந்துவிடும், இந்த வருடம் நடந்துவிடும். நடக்கல. காத்து கிடந்து பிரயோஜனமற்ற ஒரு நிலைமை, பிரயோஜனமற்ற நிலைமை. என்ன செய்வது? என்ன செய்வது? தேவ பிள்ளைகளை கலங்கி நிற்கிறீங்களோ? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர், உன்னை இஸ்ரவேலாய் மாற்றுவதற்கு நேரம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா.